வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீப காலங்களில் தங்கம் விலை வந்து மிக அபரிமிதமாக உயர்ந்துட்டு வருது. அபரிமிதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதிக அளவு அப்படின்னு நினைக்கக்கூடாது. தங்கத்தோட இயல்புக்கு அது மிக அபரிமிதம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா தங்கத்தை விட அதிகமாக நமக்கு வளர்ச்சி தருகின்ற பல முதலீடுகள் இருக்கு. பணம் உருவாகுகின்ற இடங்களில் தான் அதிக வளர்ச்சி தரும். அந்த இடம் வந்து தங்கம் முதலீடு கிடையாது அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரியான வளர்ச்சியை வந்து தங்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2020 ஒரு கிராம் தங்கம் வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய். இன்று கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம உச்சமாக பார்த்தது வந்து 17,000 ரூபாய் பார்த்தோம். ஸோ 5 வருடத்தில் 5000லேருந்து 17,000 ரூபாக ஒரு கிராம் தங்கம் மாறி இருக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து அது எவ்வளோ வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருடம் தோறும் 25% வந்து வளர்ச்சியை வந்து தங்கம் கொடுத்துருக்கு கடந்த 5 வருடத்தில். இது மிக மிக அதிகப்படியான வளர்ச்சி தங்கம் அப்படிங்கிற பார்க்கும்போது. ஏன்னா தங்கத்தோட இயல்புன்னு பார்த்தீங்கன்னா அது தருகின்ற வளர்ச்சி 7 to 9% தான் இருக்கும். அப்போதான் அது பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலம் பூரா நம்ம சொல்லியிருக்கிறோம் தங்கம் அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஒரு முதலீடு, ஆபத்தே கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அது சொன்ன போது அது வளர்ந்த சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 6லேருந்து 8% வளரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்க முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான முதலீடாக மாறி இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கே 8% ஏறுது, அடுத்த நாளே 4% இறங்குது. நேற்றோ முந்தானாலோ என்ன ஆச்சுன்னா ஒரு கிராமுக்கு 1000 ரூபா இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கிறத வந்து நம்ம இதற்கு மேலும் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 25% அப்படிங்கிறது வந்து நமக்கு தொடர்ந்து கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தங்கத்தோட இயல்பு அது கிடையவே கிடையாது. அப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 25% வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை தொடர்புடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்கும். நம்ம பங்குச்சந்தைன்னு பார்க்கக்கூடாது, தொழில்கள் தான் அந்த மாதிரியான வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும். ஆனால் நேரடியாக பலராலும் தொழிலில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறதுக்காக தொழிலில் ஈடுபடுவதற்கான ஒரு ஷார்ட்கட் தான் பங்குச்சந்தை. அதுலேயும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மேசகான் டாக்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது பங்குச்சந்தையில். அது வந்து 2020 பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா அப்படிங்கிற அளவில் நமக்கு விலை இருந்தது. இப்போ வந்து அதோட விலை வந்து 2500 ரூபாய். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2024 ஒரு ஸ்பிளிட்டு நடந்தது. ஸ்பிளிட்டுன்னு சொல்ல முடியாது, அவர்களுடைய முக மதிப்பு வந்து 10 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்கு மாற்றினாங்க. அதனால ஒருத்தர்கிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அவங்களுக்கு 2 ஷேர் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு மாற்றமும் நடந்தது. அதை கணக்கிட்டால் அதோட இன்றைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஸோ இப்போது நம்ம தங்கத்தோட 2020 விலையையும் இந்த மேசகான் டாகோட 2020 விலையையும் எடுத்து இன்றைய விலையுடன் ஒப்பிட்டு பார்த்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு அப்படிங்கிறத எடுக்கலாம். 5 லட்ச ரூபாவை வந்து நீங்கள் தங்கத்தில் 2020 வந்து முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிராம் கிடச்சிருக்கும். இதுவே நீங்கள் மேசகான் டாக் அப்படிங்கிற ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா நம்மளோட ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கும்போது 5 லட்ச ரூபா அப்படிங்கும்போது 5000 ஷேர்ஸ் வந்து கிடைத்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 100 கிராமோட இன்றைய மதிப்பின்னு பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ரூபாய். 5 லட்ச ரூபாயிலேருந்து 5 வருஷத்தில் 17 லட்ச ரூபா மாறி இருக்கு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. 25% அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே பார்த்தோம். இதுவே மேசகான் டாக் அப்படிங்கிறது எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து 2500 ரூபாய் இப்போ காட்டுது. நம்ம 5000 ஷேர் வச்சுருந்தோம். நான் 2024 வந்து அந்த பங்கோட முகமதிப்பு வந்து குறைந்ததால் 2 ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா 5000 ஷேர் இருக்கிற இடத்துல 10,000 ஷேர் வந்து நம்ம கையில் இப்போ இருக்கும். இன்றைய விலை 2500 ரூபா அப்படிங்கும்போது நம்ம 2500 ரூபா இன்ட்டு 10,000 போட்டோம்னா 2.5 கோடி ரூபாய். ஸோ 5 லட்ச ரூபாவை நம்ம ஒரு பங்கில் போடும்போது நமக்கு 2.5 கோடி ரூபா கிடைக்குது. அதுவே தங்கத்தில் போடும்போது நமக்கு 17 லட்ச ரூபா தான் கிடைச்சிருக்கு. இப்போ தங்கத்தோட உச்சபட்ச விலையை எடுத்து நம்ம இப்போ பார்த்த மாதிரி தான் இது இப்போ மேசகான் டாக் அப்படிங்கிற ஒரு பங்கோட உச்சபட்ச விலையை எடுத்து பார்த்துருக்கோம். எல்லா பங்குகளும் உங்களுக்கு இதே வளர்ச்சியை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் பங்குச்சந்தையில் நம்ம அலோகேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பங்குலையும் நீங்கள் குறிப்பிட்ட தொகையை போடணும். அதில் எந்த பங்கு அதிகமாக வளர்ச்சி தருதோ அதில் அதிகமான நீங்கள் அலோகேஷன்ஸ் பண்ணிகிட்டே வரலாம், வளர அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 5 லட்ச ரூபாயிலிருந்து 2.5 கோடி அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட வளர்ச்சி என்றால் வருடத்துக்கு 90% அப்படிங்கிற அளவில் வளர்ந்துருக்கு. எல்லா பங்கும் இப்படி வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் பங்குச்சந்தையோட இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பங்குச்சந்தை வந்து 20லேருந்து 25% நமக்கு தருகின்ற ஒரு இடம். இப்போ தங்கம் கொடுத்துருக்குல அந்த 25% வளர்ச்சி, அந்த வளர்ச்சிங்கிறது பங்குச்சந்தையில் ஒரு இயல்பான வளர்ச்சி. ஸோ நாம் இந்த 2 விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தங்கத்தை பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்லும்போது அதோட வளர்ச்சி 6லேருந்து 8% இருந்தால் மட்டும்தான் அது பாதுகாப்பான வளர்ச்சி.
அதே மாதிரி அதிக வளர்ச்சி அப்படிங்கும்போது நமக்கு 20லேருந்து 25% கிடைத்தாலே மிக அதிக வளர்ச்சி. அதை கொடுக்குகின்ற இடம் வந்து பங்குச்சந்தை. நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்காக தங்கத்தில் வந்து அதிகமாக நீங்கள் பணத்தை முடக்கி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்காது. ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது உங்களுடைய சொத்தை பாதுகாக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தானே தவிர சொத்தை வளர்க்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த வேறுபாடை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சார் நீங்கள் தங்கத்திலே முதலீடு பண்ணாதீங்க, எல்லாமே பங்குச்சந்தையில் வந்து போட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்கிறார்கள். அப்படி கிடையாது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நமக்கு தேவை. அதோட இயல்புகளை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எது அதிகமாக பணத்தை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஒரு அலோகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்முடைய பணத்தை மொத்தமாக ஒரே அசட் கிளாஸ்ல போடக்கூடாது. இது முதல் விதி. அதாவது தங்கத்திலேயே எல்லா பணத்தையும் போடக்கூடாது, தங்க நிலத்திலேயே எல்லா பணத்தையும் போடக்கூடாது, பங்குச்சந்தையிலே எல்லா பணத்தையும் போடக்கூடாது. இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான விதி என்னன்னா, ஒரு அசட் கிளாஸ் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவசரமாக போய் அதில் முதலீடு பண்ணக்கூடாது. இப்போவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த 2 நாள்லேயே தெரிஞ்சிருக்கும். 17,000 ரூபாயில் வந்து முதலீடு பண்ணவங்க தங்கத்தில் ஒரு 2 நாளில் வந்து 2000 3000 குறைஞ்சிருக்கு கிராமுக்கு. ஸோ அப்போது நமக்கே தெரியுது எவ்வளோ வந்து நமக்கு இழப்பு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓடும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓடும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது விதி நம்பர் 2. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கடைப்பிடிச்சி நமக்குன்னு ஒரு முதலீட்டு திட்டத்தை உருவாக்கி கொண்டால் நம்மளுடைய பணம் வந்து கரெக்டாக பாதுகாக்கப்படுவதுடன் அதிகமான வளர்ச்சியும் பெறலாம். இந்த அலோகேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தங்கத்தில் போடக்கூடிய தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் உலக அளவில் நிதி ஆலோசகர்கள் சொல்வது 10%. நம்ம மொத்த சொத்துல மொத்த முதலீட்டு தொகையில் வந்து 10% தான் இருக்கலாம். இந்திய சூழலில் 20% உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வைத்துக்கொள்ளலாம். இந்த அளவின்படி நீங்கள் முதலீடு பண்ணலாம். இன்னொரு அளவு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 10 வருடம் கழித்து என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் வேணும், அதுக்கு எனக்கு இவ்வளோ தங்கம் வேணும் அப்படின்னா அதை இப்போவே மாதந்தோறும் வாங்க தொடங்குங்க. தப்பே கிடையாது. ஸோ இப்படிலாம் நீங்கள் தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும்போது அவசரமாக தங்கத்தை வாங்கி வைக்காதீங்க. தங்கம் விலை இறங்கினால் அது மீண்டு வருவதற்கு 4-5 ஆண்டுகள் ஆகும். அதற்கு சமீப வரலாறே இருக்குது. 2011 15 வரைக்கும் 4 வருடத்தில் 40% கீழே தங்கம் போச்சு. அந்த வீழ்ச்சி நமக்கு தெரியல. அதற்கு காரணம் நம்மளுடைய ரூபாயோட மதிப்பும் கீழே போச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நான் சொல்ல வருவது, தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அலோகேஷனை கரெக்டாக வைத்துக்கொண்டு நீங்கள் தங்கத்தை வாங்குங்க. வளர்ச்சி கொடுக்கின்ற அனைத்து முதலீடுகளையும் பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணுங்க, பெரிய வளர்ச்சி பெறுங்க. நன்றி.